தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கு அடி மேல் அடி கொடுத்து கொண்டு வருகிறார்கள். முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தோட பிரச்சாரத்தில் காவல் அதிகாரிகள் பயங்கரமான சிக்கல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். இதை விஜய் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன மேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் 234 தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்ய போகிறார்கள். இந்த சுற்றுப்பயணத்தில் பயங்கரமான விஷயங்கள், அரசியல், முக்கியமாக ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன பிரச்சனை நடக்கிறது அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறாங்க. அதனால் இந்த சுற்றுப்பயணம் தமிழக அரசியலை புரட்டி போடும் அளவுக்கு ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுப்பயணமாக பார்க்கப்படுகிறது. இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் முதல் சுற்றுப்பயணமாக திருச்சியை தேர்வு செய்திருந்தாங்க. ஸ்ரீரங்கத்தில் முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் இருந்தாங்க. ஆனால் காவல் அதிகாரிகள் இப்போ அந்த இடத்திற்கு தடை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. 34 தடை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சுற்றுப்பயணம் செய்தால் மக்கள் கூட்டம் அதிகமாக வரும் அப்படி இப்படின்னு தடை கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்குமே எந்த இடத்துல பிரச்சாரம் விஜய் அவர்கள் செய்ய போகிறாங்க அப்படிங்கிற கன்ஃபர்மேஷனை காவல் அதிகாரிகள் கொடுக்காம இருக்காங்க. இதுவே அதிமுக திமுகவுக்கு இந்த அளவுக்கு சிக்கல் கொடுக்கல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு சிக்கல் மேல் சிக்கல் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி புசி ஆனந்த் அவர்கள் கோபமாக பேசியிருக்காங்க. அதையும் தாண்டி புசி ஆனந்த் அவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் எழுந்திருக்கு. ஸோ என்ன நடக்கிறது, விஜய் அவர்கள் இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.